தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தமிழும் அறமும். நான் உங்கள் ஜெய். இன்னைக்கு நாம எங்க இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாண்டிச்சேரியில ஐயா அண்ணாமலை சுகுமாரன் அவங்கள தான் நேர்காணல் எடுக்க வந்திருக்கிறேன். சொல்ல போனா இந்த பதிவு என்னுடைய சேனல்ல ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவாக நான் பார்க்கிறேன், ஒரு வரலாற்று பதிவாக பார்க்கிறேன். ஏன்னா ஐயா அண்ணாமலை சுகுமாரன் அவர்கள் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மொழியை பற்றியும் உலக அளவுல உள்ள மொழிகளை பற்றியும் நிறைய ஆய்வு கட்டுரைகள் அவங்களுடைய அண்ணாமலை சுகுமாரன் அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜ்ல பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம 2022 அண்ணன் சீமான் அவர்களால் தமிழ் மீட்பர் அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுத்து ஐயா மாசு விக்டர் அப்புறம் மறைந்து போன ஒரிசா பால் அவங்களோட சேர்ந்து இவர்களுக்கும் தமிழ் மீட்பர் அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுத்து இவங்களுக்கு ஒரு மிக முக்கியத்துவம் அண்ணன் சீமானால் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட அவங்களுடைய பதிவுகளை ஒரு 6 மாசமாக பார்த்து இவங்களுடைய தொடர்பு எனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியில் உள்ள ஐயா ஆர் அமுதன் அவங்க மூலமாகத்தான் எனக்கு இவங்களுடைய எண் கிடைச்சது. இன்னைக்கு அவங்கள சந்திக்கிறதுக்கு ஒரு மிக பெரும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பத்தி பேச போறோம்னா, உலகத்தில் அதிகமாக பேசப்படாத தமிழ் இனத்தின் வரலாறுகள்ல எனக்கு தெரிஞ்சு பாண்டியர்கள் வரலாறை பத்தி அதை பத்தி ஒன்றும் சரியாக வலைதளங்கள்ல பதிவு பண்ணப்படலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்க போகுது. ஸோ இன்னைக்கு ஐயா நெய்தல் நிலத்தை சார்ந்தவங்க அப்படிங்கிறதுனால அவங்க கிட்ட இதைத்தான் என்னுடைய முதல் காணொலியாக நான் பதிவிட போறேன். இந்த காணொலிக்கு எனக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த சகோதரர் ஜெயபாண்டியன் அவர்களுக்கும் இந்த காணொலி மூலமாக நன்றியை தெரிவிச்சு, ஐயா வணக்கம். முதல்ல எப்படி இருக்கிறீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். முதல்ல நேரம் கொடுத்ததுக்கு நன்றி. கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலமான ஒரு பயணம். நீங்க என்ற தனிப்பட்ட முறையில் பேசும்பொழுது நீங்க சொல்லியிருந்தீங்க, நீங்க கவர்மெண்ட் செக்டார்ல ஒர்க் பண்ணி வந்திருக்கீங்க, மின் வாரியத்துல. அதுக்கப்புறம் சவுதி அரேபியா ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க. ரிட்டையர்ட் ஆன லைஃபுக்கு அப்புறம் முழுக்க பார்த்தோம்னா எல்லாரும் ஓய்வு எடுப்பாங்க. ஆனா நீங்க கிட்டத்தட்ட 1 லட்சம் ஓலைச்சுவடிகளுக்கு மேலாக தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு நீங்க சேகரிச்சு கொடுத்தீங்க அப்படிங்கிறதையும் சொன்னீங்கல்ல. முதல்ல இந்த தமிழ் மொழி ஆய்வு பயணத்தை பத்தி சுருக்கமா சொல்லுங்களேன். நான் பிறப்பால ஒரு தமிழன். என்னுடைய தாயும் தந்தையும் அதற்கு முன்னோர்களும் பேசி வளர்ந்த மொழி தமிழ். தமிழ் தமிழுக்கும் அமுதென்று பேர்னு சொல்லுவாங்க இல்லையா? தமிழ் ஒரு தமிழை பேச பேச நீண்ட காலம் வாழலாம். தமிழ் ஒரு அமுதத்துக்கு ஒப்பான ஒரு மொழி. ஏன்னா தமிழுக்குன்னு ஒரு சிறப்பு உண்டு. அதுல மிக சிறப்பான மொழி ரா. யாரெல்லாம் உச்சரிக்க முடியுதோ அவங்க மட்டும் தான் தமிழ்னு சொல்லுவாங்க. அந்த ரா உச்சரிக்க முடியாதவங்கலாம் திறமிலம் திராவிடம்னு எல்லாம் பேரை மாற்றி சொன்னாங்க. ஏன்னா அந்த ரா அவங்களுக்கு தமிழ் வரல. அந்த காலத்துல தமிழ் மொழி இருந்ததுன்றதுக்கு நமக்கு சமண நூல்கள்ல கிமு 5ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டு நமக்கு நிறைய இதெல்லாம் கிடைக்குது. அதாவது இப்போ சொல்ற தமிழ் பிராமிக்கு முன்னாடி தமிழ்ன்ற ஒரு எழுத்து இருந்ததாகவும் நமக்கு ஆதாரங்கள்லாம் கிடைச்சிருக்கு. தமிழி அப்படின்ற ஒரு எழுத்து இருந்ததா ஆதாரம். அந்த தமிழ் தான் இன்னைக்கு பல விதமான தமிழ் என்று ஆகிவிட்டது, பல விதமா ஆயிடுச்சு. இப்போ இத்தனை முதிய ஒரு தமிழ் உலகெங்கும் பரவி இருந்த மொழி இன்னைக்கு ஆங்கிலம் எப்படி உலக மொழியாக இருந்திருக்கிறதோ, வணிக மொழியா இருக்கோ, அப்படிப்பட்ட ஒரு வணிக மொழியாக ஒரு காலத்தில் தமிழ் இருந்திருக்க கூடும். ஏனென்றால் உலகளாவிய அளவில் நம்ம வர்த்தகத்துல நம்ம பெரிய ஆட்களா இருந்தோம். நம்ம உடம்புல ஓடுறதே வணிகத்தினால வளர்ந்த ஒரு ரத்தம் தான். ஏன்னா யாருக்குமே கற்பனை பண்ண முடியாத இடத்துலதான் நம்ம நிறைய நம்ம கடலோடி திரவியம் தேடி, திரைக்கடலோடி திரவியம் தேடின்னு சொல்ற மாதிரி நமக்கு வங்காள விரிகுடா ஒரு ஏரி மாதிரி, இந்து மகா சமுத்திரம் ஒரு தூசு மாதிரி. நம்ம நமக்கு முடியுன்ற எண்ணம் உண்டு. நமக்கு ரொம்ப பாசிட்டிவ் மைண்ட். நம்மளால முடியாதுன்னு நம்ம எதையுமே நினைச்சது இல்லை. யாருமே நினைக்க முடியாத காரணங்கள்ல நம்ம மிகப்பெரிய ஓடங்கள்ல கப்பல்கள் எல்லாம் செஞ்சு தொலைதூர பயணங்கள்லாம் நம்ம மேற்கொண்டிருக்கோம். உலகத்தில் பல நாடுகளுக்கு போயிருக்கோம், பல பொருட்களை வியாபாரம் பண்ணியிருக்கோம். செல்வம் மிகுந்த செல்வமொழி தமிழ்நாடா நம்ம விளங்கணும். இத்தகைய செல்வம் மிகுந்த ஒரு தமிழ் மொழி இன்னைக்கு தன்னம்பிக்கை இல்லாத தமிழர்கள் வாழும் ஒரு பகுதியா போயிடுச்சு. இன்னைக்கு எல்லாருமே என்டர்பிரினரா இல்லை. யாரா தொழில் முனைவரா யாருமே இல்லை. தொழில் செய்யணுன்ற ஆசை யாருக்குமே இல்லை. எல்லாருக்கும் ஒரு வேலைக்கு கூலியாளா பணியாளரா மாறுற ஒரு மென்டாலிட்டி நம்ம கிட்ட வந்துருச்சு. என்னன்னா தமிழுடைய பெருமையை நம்ம சிறுக குறைஞ்சிக்கிட்டே போனதுனால நம்ம மற்ற மொழிகளை பெருசா நினைக்கணும், ஆங்கிலத்தை மற்ற மொழிகள் எல்லாம் பெருசா நினைக்கணும். தமிழை பத்தி ஒரு சரியான புரிதல் இல்லாதனால நான் வெளிநாடுகள்லாம் பார்க்க போகும்போது அவங்கள விட எந்த வகையில நம்ம சுப்பீரியர் கொண்டு நான் உணர்ந்தேன். எல்லா வகையிலுமே நம்ம எல்லா நாட்டவர்களோட நமக்கு அந்த டிஎன்ஏல நமக்கு அந்த அறிவு கூர்மையும் திறமையும் நம்ம கிட்ட இருக்கு. அதுல சந்தேகமே இல்லை. ஆனா அந்த திறமை இன்னைக்கு ஒளிஞ்சு கிடக்குது. அதை வெளியில கொண்டு வரணும். அதை ட்ரிகர் பண்ணி விடுறது, அந்த திறமை நம்ம உடம்புல இருந்து இது பண்ற ஒரு சாதனமா மொழி தான் இருக்கு. இந்த மொழியை நம்ம பயில இந்த மொழியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க நம்முடைய திறமைகள்லாம் வெளிப்படும்.
ஆக வந்து இந்த திறமையெல்லாம் நம்ம வந்து ஊக்குவிக்கணும். திரும்பி வந்து இந்தியா, அதாவது தமிழ்நாடு உலகத்திலே மிகச்சிறந்த ஒரு இதா இருக்கணும். வாஸ்கோடிகாமா இருக்கட்டும், கொலம்பஸா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எல்லாரும் எங்க போய் சேரணும், இந்தியாவுக்கு வழி கண்டுபிடிக்க தான் வந்தாங்க. ஏன் இந்தியாவும் தமிழ்நாடு தான். தமிழ்நாடு தான் அன்னைக்கு வந்து இந்தியா. தமிழ்நாடு எல்லை வந்து இன்னைக்கு தான் திருவேங்கடம். அன்னைக்கு இமயமலை குமரி வரை இருக்கிறது தான் நம்ம தமிழ்நாட்டு எல்லை. அதனாலதான் வந்து நம்ம நினைச்சா இமயத்துக்கு போவோம். இமயத்துல போய் கல் எடுத்துட்டு வந்து கண்ணகிக்கு வந்து கோயில் கட்டணும்ன்ற எண்ணம் வந்து ஏன் இமயம் அவனுக்கு கிட்ட இருந்தது. இமயம் வந்து அவனுக்கு இதா இல்ல, தூரமா தெரியல. அதனாலதான் இமயம் இல்லைன்னா வேற இடத்துல கல் எடுத்துக்கலாமே. அப்ப இமயத்துக்கு போய் கல் எடுத்துட்டு வந்து கண்ணகி கோயில் கட்டணும்னு நினைக்கும் போது இமயம் அவனுக்கு தொட்டுவிடும் தூரத்துல இருக்கிறதால அவனுக்கு நினைப்பு அப்படிதான் இருந்தது. நம்ம இந்தியாவுக்கும் பரவி வாழ்ந்தோம், எல்லா மாநிலத்துக்கு கூட தொடர்புல இருந்தோம், உலக நாடுகள் பலவற்றில் நம்ம தொடர்புல இருந்தோம், யாதும் ஊரை யாவதும் கேளுன்னு வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையை நம்ம அடையணும்னா தமிழ் மூலமா தான் நம்ம அடைய முடியும். தமிழ் மூலமா தான் நம்ம ஒன்றிணைய முடியும், ஒருங்கிணைய முடியும், நம்முடைய ஆற்றல்கள்லாம் இருக்க முடியும். அப்போ தமிழ் வந்து முக்கியமான ஒரு இதுன்னு நினைச்சு நாம வந்து தமிழை பத்தி அதிகமா ஆய்வுகள்லாம் பண்ண பார்க்க எனக்கு வந்து பெரிய திகைப்பு தான் வந்துச்சு. ஏன்னா இப்படியெல்லாம் இருந்துக்கொண்டு நம்ம நினைக்க பார்க்க மிகப்பெரிய ஆச்சரியம் நான் கற்றுருக்கேன். இப்போ எனக்கு வயசு 76 வயசு ஆகுது. 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் பொன்னியின் செல்வன் படித்தேன். அப்போ ஒரு திறமைப்போட தான் படித்தேன் பொன்னியின் செல்வன். ஏன்னா அப்போ வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு காவியம் இருந்தது. அதனுடைய பெரிய அதனுடைய இதாவே மாறிட்டேன் நான். பொன்னியின் செல்வன்ற பேர்ல ஒரு குரூப் எல்லாம் ஆரம்பிச்சு அந்த குரூப்ல எல்லாம் பயங்கரமா நாங்க வந்து வேகமா இயங்கிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு வந்து நமக்கு இணையம் அந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி வளர உலகத்துக்கு காத்தின புத்தகங்கள் அத்தகைய அறிவை நம்ம அணுக முடியுது. அப்போ நம்முடைய அறிவு வந்து விரிவடையும் போது நமக்கு அந்த பொன்னியின் செல்வன் புனையப்பட்ட கதை, அதுல இருக்கிறது எல்லாமே உண்மை இல்லைன்னு நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ நம்ம வந்து அறிவு விசாலப்படுத்திக்கிட்டே போகணும், தேடிக்கிட்டே இருக்கணும். தமிழோட அப்போ தேடும் போது பார்த்து தமிழுடைய பெருமை எனக்கு இன்னும் பெருமை போட்டுது. அத்தனை பெருமைகளும் திறமையும் உள்ள திறன் வாய்ந்த ஒரு மொழி. உலக மொழிகள்ல இன்னைக்கு மிஞ்சி இருக்கிற ஒரே ஒரு மொழி தமிழ் மொழி தான். ஆதியில் இருந்த மொழிகள்னு சொல்லணும்னா சுமேரியம், லத்தீன், கிரேக்கம், ஈஜிப்தியன் ஹீரோகிராப்டஸ்னு ஒரு மொழி இருந்து ஈஜிப்டுக்கு, அதெல்லாம் இல்லை. அதாவது உலகத்துல இருந்த தொன்மையான மொழிகள் வந்து 6-7 மொழிகள் இப்ப இல்லை. இன்னைக்கு மிஞ்சி இருக்கிறது சீரிழமையோட இருக்கிற ஒரே மொழி தமிழ் தான். அந்த பெருமை எதனால இருந்ததுன்னா தமிழை வந்து தமிழர்கள் இப்போ காப்பாற்றி வச்சிருக்காங்க. அந்த தமிழ் வந்து அவங்களையும் வாழ வைக்குது. ஆனால் தமிழ்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம தமிழ் வந்து வெறிய விட்டுறதுக்காக சொல்லல. தமிழ்ல இருக்கிற செய்திகள்னால தமிழ் உயர்ந்தது. ஏன் தமிழ் உயர்ந்ததுன்னா தமிழ்ல அத்தனை நூல்கள் இருக்கு, அத்தனை அறிவு இருக்கு, அதனால தமிழ் உயர்ந்தது. அதை பேச பேச நமக்கு ஆரோக்கியம் கூடுது. அதனால தமிழ் வந்து நமக்கு வாழ வைக்கிற ஒரு மொழி. வந்து குறிப்பாக நெய்தல் நிலம் தான் உங்களுடைய பிறப்பினிடம் சொல்லிட்டீங்க. 20 புத்தகங்களுக்கு மேலாக எழுதியிருக்கிறீங்க அப்படின்னீங்கல்ல. பாண்டியர்கள் வரலாறு மிகப்பெரிய அளவுல வந்து எழுதப்படலை. உங்களுடைய பார்வையில நீங்க நிறைய ஆய்வுகள் மேற்கொண்டதுனால, அதுவும் குறிப்பாக நீங்கள் நெய்தல் நிலம்னு சொல்லும் பொழுது பாண்டியர்கள் வரலாறை புறக்கணித்து விட்டு தமிழ் மன்னர்களின் வரலாறை நம்ம பேச முடியுமானா முடியாது. அப்ப அந்த இடத்துல பாண்டியர்கள் வரலாறை பத்தி கொஞ்சம் ஏதாவது ஆய்வு பண்ணிச்சு? நிறைய பண்ணியிருக்கோம், நிறைய அதை பத்தி சிந்திச்சிருக்கோம், நிறைய அதை பத்தி தகவல்களும் திரட்டிக்கிட்டே வரும். இப்ப வந்து எப்படின்னா, சோழர்கள் வந்து வரலாற்றுல இருக்கிற அறிஞர்களுக்கு செல்லப்பிள்ளை மாதிரி. எல்லாருமே சோழர்களை பத்தி அதிகமா பேசுவாங்க. ஏன் இப்படி பேசுனாங்கன்னா, சோழர்களை பத்தி இந்த பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு புனையப்பட்ட அருமையான ஒரு கதை வந்து கல்கியினால் எழுதப்பட்டது போல அத்தனை அளவு சிறந்த ஒரு கதைகளோ ஒரு பெரிய நாவலோ பாண்டியர்களை பத்தி இல்லை. எழுதுனாங்கன்னு அகிலன், பார்த்தசாரதி, பாண்டிய மாதவினாலும் நிறைய இருக்கு. அந்த காலத்திலேயே வந்து நிறைய எழுத முயற்சித்தாங்க. ஆனா அவ்வளவு பிரபலமாகல. அது வந்து பொதுமக்கள் மத்தியில பாண்டியர்கள் போகாத காரணம் அந்த பாண்டியர்களை பத்தி ஒரு சிறந்த கதை நூல் இல்லை. அது ஒரு மிக முக்கிய தற்கால காரணம். அதுக்கு முன்னாடி போனா வரலாற்று ஆசிரியர்களே அதை வந்து பாண்டியர்களை விட்டுட்டு சோழர்களை பத்தி அதிகமா பேசுறாங்கன்னா, சோழர்களுடைய வரலாறு கட்டமைக்கப்பட்ட, அதாவது கட்டுக்கோப்பான ஒரு வரலாறு. சோழர்களுடைய ஆரம்பத்துல இருக்குன்னா பிற்கால சோழர்கள், விஜயாலய சோழர்கள் இருந்து ஆரம்பிச்சு கடைசி சோழர் வரைக்கும் பர்ஃபெக்டான ஒரு இது இருக்கு, நமக்கு நேரேஷன் இருக்கு. முதல் சோழன் அவரோட பையன் யாரு, அவனோட பையன் யாரு, அதுக்கடுத்து வந்தாருன்னா நம்ம தொடர்பு சரியா இருக்கு. அவங்களுடைய முழு வரலாறு நமக்கு தெரியுது. சில மாறுதல் அதுலயும் இருக்கு, சில விட்டு போன இடங்களும் இருக்கு. இருந்தாலுமே ஓரளவுக்கு பர்ஃபெக்டான கட்டுக்கோப்பான ஒரு வரலாறு வந்து சோழர்களை பத்தி இருக்கும்போது அதை பேசுறது இவங்க எல்லாருக்கும் சேஃப்டியானு பேசலாம், பாதுகாப்பா. அதுல வந்து எந்த டிஸ்பியூட்டுமே வராது. ஆனா பாண்டியர்களை பத்தி சொல்லும் போது அது நெடிய வரலாறு இல்லை. ஆனா சோழர்கள் 500 வருஷம் தான் ஆண்டாங்க, பாண்டியர்கள் 1500 வருஷம் 2000 வருஷம் தொடர்ந்து ஆண்டிருக்காங்க. இதெல்லாம் யாருக்குமே தெரியாது.
1500 ஆமா. ஆண்டுகளுக்கு மேலாக. எப்படின்றதுக்கு நான் ஒண்ணு உதாரணம் சாதாரணமா சொல்லி வரேன். பாண்டியர்கள்ன்ற பேரே வந்து பண்டு என்பதெல்லாம், பண்டுன்னா பழசுன்னு அர்த்தம். பழையவர்கள் தான் பாண்டியர்கள் ஆனாங்க. பழைய அரச குலம் பாண்டியர்கள். இப்போ வந்து முதல்ல நமக்கு வந்து வரலாற்று ஆரம்பிச்சதுன்னா நம்ம இந்திய வரலாறு அலெக்சாண்டர்ல இருந்தா, அலெக்சாண்டர் படையெடுப்புல இருந்தா திறக்கப்படுது. எப்படின்னா நவீன கால வரலாற்று ஆசிரியர்களால் அலெக்சாண்டருடைய படையெடுப்புக்கு பிறகுதான் நம்முடைய இந்திய வரலாறு கட்டமைக்கப்படுது. அப்ப அலெக்சாண்டர் வராரு, சந்திரகுப்த மௌரியன் வராரு, அசோகர் வராரு. இதெல்லாம் தான் அசோகருடைய கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்படுற. அப்போ அசோகருடைய கல்வெட்டுல பாண்டியர் பேர் இருக்கு. ஓ, அசோகரோட கல்வெட்டு. ஆமா, நமக்கு 2300 வருஷங்களுக்கு முன்னாடி அசோகருடைய கல்வெட்டுல அவர் சொல்றாரு சேர சோழ பாண்டியர்கள் அதிகமான பத்தி சொல்றாரு. இந்த சேர சோழ பாண்டியர்களும் அதிகமான நடந்து தவிர மீதி எல்லா இடங்களும் அசோகர் கைப்பற்றிட்டாரு. ஓகே. இவங்க மட்டும் தனிப்பட்ட முறையில ஒரு சுதந்திரமான அரசர்களா இருக்காங்க. தமிழ்நாட்டு வேந்தர்களை அவங்களால வெல்ல முடியல. 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது கல்வெட்டு. அப்ப எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 2400 வருஷங்களுக்கு இருந்தது ஆயிடுச்சு. அத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே பாண்டியர்கள் இருந்திருக்காங்க. அந்த பாண்டியர்கள் 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருக்காங்க. அப்ப எவ்வளவு காலம் இருந்திருக்காங்க? நிறைய வெளிநாட்டு தூதுவர்கள் வந்து பாண்டியர்களை பத்தி சொல்லிருக்காங்க. நமக்கு நிறைய குறிப்புகள் வரலாற்றுல இருக்கு. அப்படி இருந்தும் ஏன் பாண்டியர்களை பத்தி பேசலன்னா, பாண்டியர்களோட வரலாறு கொஞ்சம் சிக்கலான வரலாறு. ஏன்னா எல்லாருமே அவங்க என்ன பண்ண 3-4 பேரை மட்டும் தான் வச்சுக்குவாங்க. 3-4 பேரை மட்டும்தான் அவங்க வச்சுக்குவாங்க. சரி. நிறைய சுந்தரபாண்டியன் இருப்பாரு, மாரவர்மன் இருப்பாரு. திரும்பி திரும்பி இதே பேர் தான் வரும். 3-4 சுந்தர பாண்டியர் வருவாரு. சரி. பராந்தக பாண்டியன் நிறைய வருவாரு. ஒரே பேர் தான் திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகும். அப்ப எந்த பாண்டியன் இந்த பாண்டியனை பத்தி சொல்றாங்கன்றதுக்கு நமக்கு வந்து இது இல்லை. மூணாவது முக்கிய காரணம், கல்வெட்டுகள் வந்து அதிகமா வந்து சோழர்களை பத்தி தான் கிடைச்சிருக்கு. ஏன் சோழர்களை பற்றினா, முக்கியமா நான் வந்து ஒரு ஜோக்குக்காக சொல்றேன். சோழர்கள் கட்டின கோயில்கள் நிறைய கட்டினாங்க. அந்த கோயில் பூரா கல்வெட்டால இருக்கு. எனக்கே ஒரு சிரிப்பு வரும். என்னன்னா, அவங்க கல்வெட்டு எதுக்காக கோயில் கட்டினாங்கன்னு ஒரு எண்ணம் வரும். அவ்வளவு கல்வெட்டுகள் பதிச்சிருக்காங்க. ஆனா இங்க வந்து கோயில்களும் அதிகம் கிடையாது, கல்வெட்டுகள் அதிகம் கிடையாது. நமக்கு கிடைச்சிருக்க வரலாறு எல்லாமே இலக்கிய வரலாறு அதிகம், குறைவான கல்வெட்டுகள், குறைவான பயண குறிப்புகள். வெளிநாட்டு பயணர்கள் வரும்போது நிறைய பேர் பாண்டியர்களை பத்தி சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு வந்து தெளிவான பாண்டிய வரலாறு இதுவரைக்கும் கட்டமைக்கப்படவில்லை. அதற்கு வந்து நிறைய தேவைப்படும். நிறைய அறிஞர்களுடைய ஒத்துழைப்பு, ஒரு கூட்டு முயற்சி தேவை. இது மதுரை காமராஜர், திருநெல்வேலியில இருக்க பல்கலைக்கழகங்களும் இதை செய்யலாம். அந்த பகுதியில் இருக்க பல்கலைக்கழகம் இதை முனைஞ்சு அந்த பாண்டிய வரலாறு கட்டமைக்கலாம். அதை செய்ய வேண்டிய காலமும் இது நல்ல காலம். செய்யலாம், செஞ்சாங்கன்னா நல்லது. இப்போ பாண்டிய வரலாறுல மிக சுவையான நிறைய செய்திகளை நமக்கு சொல்றதுக்கு இருக்கு. ஒரு நீங்க கேட்க நான் சொல்றேன். பாண்டியர்களுக்கு வந்து மதுரை வந்து தலைநகரமாவோ, கொற்கை வந்து வணிக நகரமாவோ இருந்திருக்கு. கொற்கையில இருந்து தான் எல்லா விதமான ரோமாபுரியில இருந்து ஆரம்பிச்சு முத்துக்களும் பிற நறுமண பொருள்களும் உலகம் பூரா நம்ம வந்து கொற்கையில இருந்து மிகப்பெரிய வணிகம் பண்ணியிருக்கோம். கொற்கை வந்து 2வது. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அரசர் மதுரையில இருப்பாரு, இளவரசர் கொற்கையில போய் தங்கியிருப்பாரு. அந்த கொற்கை இன்னைக்கு இல்ல. நான் கொற்கைக்கு எல்லாம் போயிருக்கேன். கொற்கையில இருந்த அகழ்வாய்வு நிலையத்துக்கு எல்லாம் போயிருக்கேன். உலகத்திலே மிக சிறந்த துறைமுக நகரமா அப்போ பாண்டியர் காலத்துல விளங்குச்சு. ஓ சரி. தாமிரபரணி நீங்க சொல்றதை பார்த்தா அப்ப தாமிரபரணி வந்து ஒரு அவ்வளவு பெரிய ஒரு வரலாற்று. ஆமா ஆமா, நான் வந்து ஓலைச்சுவடி தேடும் போது தாமிரபரணி மகாத்மியம்னு ஒரு நூலை பார்த்த. கிட்டத்தட்ட 2000 பக்கம் உள்ள ஓலைச்சுவடி. மிகப்பெரிய மிகச்சிறந்த வரலாறு. தாமிரபரணியோட வரலாறு வந்து மிகச்சிறந்த வரலாறு. நம்ம வந்து எப்படி காவிரிக்கரை நாகரிகம், புறநை நாகரிகம், தாமிரபரணிக்கு தான் புறநைன்னு பேரு. புறநை நாகரிகம் தான் நம்ம ஆதிச்சநல்லூர்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா நாகரிகம் புறநை நாகரிகம் தான். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், பாண்டியர்களை பற்றி குறிப்பு வந்து குமரிக்கண்டத்திலே இருக்கு. முற்கால பாண்டியர்கள், சங்ககால பாண்டியர்கள், அப்புறம் இடைக்கால பாண்டியர்கள், பிற்கால பாண்டியர்கள், தென்காசி பாண்டியர்கள், இப்படின்னு பாண்டிய வரலாறு போகுது. சரி. அந்த வரலாறு 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பாண்டியர்கள் இருந்துகிட்டே தான் இருக்காங்க. பாண்டியன்ற பேர் இல்லாம யாரும் ஆட்சியை புரிய முடியாது. அதனால தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவன் பேர் வச்சுக்கிட்டான். அப்போ எந்த காலத்துல வந்து பாண்டிய மன்னர்கள் சரிவை சந்திக்கிறாங்க? அதுதான் இப்போ எப்போதுமே வந்து அவங்க சரிவை சந்திக்கலைங்க. இப்போ அப்படின்னா நான் வந்து பாண்டியருடைய முற்கால சோழர்கள் இருந்து நான் சொல்ல ஆரம்பித்தேன். இப்போ முற்கால சோழர்கள் வந்து நம்ம எப்படின்னா, நமக்கு 2-3 குறிப்பு இது இருக்கு. அதாவது வடிவம்பலம் நின்ற பாண்டியன்னு நமக்கு இலக்கிய குறிப்பு. இதுக்கெல்லாம் வந்து நமக்கு அகழ்வாய்வோ மற்ற குறிப்புகள் கிடையாது. இப்போ நான் சொல்ற பேர்களுக்கு இதுல வந்து வடிவம்பல நின்ற பாண்டியன்னு ஒருத்தர் இருக்காரு. அவருடைய சிலை எங்க இருக்குன்னா கம்போடியாவில் இருக்கு. கம்போடியால? ஆமா, வியட்நாம்ல இருக்கு. அந்த தென்கிழக்காசி இதெல்லாம் வந்து நான் சொல்ற செயல்கள் வந்து அங்கேயும் சிலை இருந்ததா இலக்கிய குறிப்புகள் இருக்கு.
அதுக்கு அத மாதிரி வந்து சிலைகளும் இருந்திருக்கு. இப்ப வடிவம்பலன் என்ற பாண்டியன்னா கடல்ல வந்து அவருடைய காலை வந்து கழிவு அலம்பி போகுமா. ஓ, நான் நினைக்கிறேன்னா இப்ப நீங்க சொல்ற மாதிரி பாண்டிய மன்னர்கள் வரலாறு போனா நம்ம கம்போடியா இங்கெல்லாம் சுத்தி பார்க்கலாம். ஆமா, எல்லாம் இப்போ நான் சொல்ல போற செய்தி அதான் முக்கியமான. எப்படின்னா ராஜேந்திர சோழன் வந்து தென்கிழக்கு ஆசிய நாடுகளை வென்றார்ன்றதுதான் நமக்கு ரெக்கார்டு இருக்கு, கல்வெட்டுகள் இருக்கு, இது வந்து ஆதாரபூர்வம் ப்ரூவ் பண்ணி. ஆனா நிலந்திரு திருவேற்பாண்டியன் ஒருத்தர் இருந்திருக்காரு. இவங்க 2 பேரும் எல்லாம் இலக்கியத்துல வழியாகவும் செவி செய்திகள் வழியாகவும் அங்க கிடைக்கிற கல்வெட்டுகள் வழியாகவும் நமக்கு தெரியுது. கம்போடியாவில் கிடைக்கிற கல்வெட்டுகள் மூலமா தெரியுது வழியா. இங்க வந்து இதுவரைக்கும் வரலாற்று ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அப்படி ஒரு கால் ஏற்றுக்கொள்ளப்படவிட்டால், அது நிறுவப்பட்டால், ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனுக்கு 1300 ஆண்டுகளுக்கு முன்பே அவங்க போயிட்டாங்க, அந்த நாடுகளை வென்றுட்டாங்க. எத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி போயிட்டாங்க? 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவங்க அங்க போயிட்டாங்க. கம்போடியாவுக்கு போயிருக்கு. கம்போடியாவுக்கு எல்லாம் போயிட்டாங்க. கம்போடியாவும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள்லாம் அவங்க வென்றுட்டாங்க, பாண்டியர்கள். ஓகே. அப்போ கம்போடியாவுக்கு அந்த காலத்துல என்ன பெயர்? அப்போ கம்போஜம். ஆமா, சம்பு அப்படின்ற பேர்னா வியட்நாமுக்கு இருந்தது. சரி, நிறைய பேர்கள் இருக்கு, அதை பத்தி தனியா பேசுவான். அதை ஆரம்பிச்சாவே அது பெரிய. நான் வந்து கவின்முக கம்போடியான்னு ஒரு தனியா ஒரு பாண்டியர்கள் வந்து அப்ப கடலை வந்து அவ்வளவு எளிதாக. ஆமாங்க, அவனுக்கு பேரே கடல்ன்ற பேர்லாம் நிறைய பேர் வச்சிருக்காங்க. மீனவன் தாங்க அவங்க. மீனை வந்து கொடியா வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து கடல் கடந்து போனாங்க, கடல் எல்லாம் வென்றாங்க. கடலன்னு ஒரு பாண்டிய மன்னனுக்கு பட்டமே இருக்கு. மீனவன் சொன்னா பாண்டியன் தான், பட்டமே மீனவன் தான் இருக்கு. ராஜேந்திர சோழன் போறதுக்கு முன்னாடியே அவங்க எல்லாம் போய் அந்த இடத்தெல்லாம் ஆண்டிருக்காங்கன்றது நமக்கு கிடைக்குது. சரி. அதுவும் இல்லாம குமரிக்கண்டத்துல அவங்க இருந்தாங்க, கபாடபுரத்துல இருந்தாங்க. இதுக்கெல்லாம் நமக்கு நிறைய இலக்கிய சான்றுகள் இருக்கு. தொல்காப்பியம் வந்து அரங்கேற்றப்பட்டதே வந்து ஒரு பாண்டியனுடைய சபையில தான். நிலந்திரு திருவேற்பாண்டியன் அவையேற்று சங்ககால புலவர் தான் தொல்காப்பியத்தை எழுதினார். தொல்காப்பியத்தை வந்து அரங்கேற்றப்பட்டது அந்த அந்த மன்னனுடைய பீரியட்லாம். அதாவது கிமு 4004ஆம் நூற்றாண்டுல தொல்காப்பியம் ஏற்றப்படுது. அந்த தொல்காப்பியம் என்னன்னா காப்பியக்குடின்ற ஊரை சேர்ந்தவர் அவரு. காப்பியக்குடியை சேர்ந்தவர்னா காப்பியன்னு பேர் வச்சுக்கிட்டாரு. அவருடைய உண்மையான பேர் நமக்கு தெரியாது. இந்த தொல்காப்பியத்தை நிலைநிறுத்தவும் திருப்பி மீட்டு கொண்டு வரவும் நிறைய பாடுபட்டு இருக்காங்க. இதை பத்தி எல்லாம் இலக்கிய செய்திகள் இருக்கு, நம்ம கிட்ட ஆதாரங்கள் இல்லை. அதாவது கல்வெட்டு ஆதாரம் இல்லைன்றப்போ இலக்கியத்துல செய்திகள் இருக்கு, ஆனா கல்வெட்டு ஆதாரங்கள் இல்லை நம்ம கிட்ட சொல்றது. அதே மாதிரி முதுகுடுமி பெருவழுதி அப்படின்னு இருந்திருக்காரு. பெரும் பெயர் வழுதி, இவங்கெல்லாம் வந்து முற்கால பாண்டியர்களுடைய பேர், நமக்கு கிடைக்கிற இலக்கியத்துல கிடைக்கிற பேரு. அதற்கு பிறகு சங்ககால பாண்டியர்கள் இருந்திருக்காங்க, கடைச்சங்க பாண்டியர்கள். இவங்கெல்லாம் என்னன்னா கடைச்சங்க பாண்டியர்கள் இனிமேல் சொல்ல. இவங்கெல்லாம் அதுக்கு முன்னாடி இடைச்சங்கத்துக்கும் முதல் சங்கத்துல இருந்தவங்க. இதெல்லாம் வளர்த்தவங்க பாண்டியர்கள் தான். முதல் சங்கம் இடைச்சங்கத்துல யார் வளர்க்குறாங்கன்னா பாண்டியர்கள் தான் வளர்க்குறாங்க. எங்க வளர்க்குறாங்கன்னா குமரிக்கண்டத்துல வளர்க்குறாங்க. ஓகே. குமரிக்கண்டம் அழிஞ்சதுக்கு பிறகு கடைசங்க பாண்டியர்கள் தான் இங்க வராங்க. அதுல முடந்திருமாறன், மதிவாணன், பசும்பூன் பாண்டியன், பொற்கை பாண்டியன், இளம் பெருவழுதி, அறிவுடை நம்பி, பூதப்பாண்டியன், வெற்றிவேர் செழியன், அந்த காரத்து துஞ்சிய மாறன், ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன், உக்கர பெருவழுதி, மாறன் வழுதி, நல்வழுதி, இத மாதிரி நிறைய இருக்கு. இளவந்தியை பள்ளி துஞ்சிய நன்மாறன், தலையாங்கானத்து சிறுவன்ற நெடுஞ்செழியன், வெள்ளியம்பலத்து துஞ்சிய நம்பி, இப்படியெல்லாம் வந்து நிறைய பாண்டியர்கள் வந்து சங்க காலத்துல இருந்திருக்காங்க. இடைக்கால பாண்டியர்கள் வந்து ஆரம்பிக்கிறது கணுப்போல் பாண்டியர்கள் ஆரம்பிக்கிறது. அவர் வந்து கிபி 575 இருந்து வரலாற்றுல ஆதாரங்கள் கிடைக்குது. இப்ப நான் இனிமேல் சொல்ல போறது எல்லாருக்கும் பாண்டியர்களுக்கு வரலாறு ஆதாரங்கள் இருக்கு. அவனி சூளாமணி பாண்டியன் கிபி 600 625 வரைக்கும் இருந்திருக்காரு. செழியன் சேந்தன்றவர் கிபி 625 640. அரிகேசரி வந்து 640 to 670. ரணதீரன் வந்து 670 to 710. ரணதீரன்ங்கிறது பாண்டியன். பராங்குசன் வந்து 710 765. பராந்தகன் வந்து இப்ப பாருங்க, பராந்தகன்ற பேர் சோழர் எடுத்துக்கிட்டாங்க. பராந்தக பாண்டியன் தான் பாண்டியன். அந்த பராந்தகனை வென்றவனாலும் சோழர்கள் அந்த பட்டத்தை எடுத்துக்கிட்டாங்க. 765 790 வரைக்கும் பராந்தகன். ராஜசிம்மன் 790 792 வரைக்கும். வரகுண பாண்டியன் 792 to 835. ஸ்ரீவல்லபன் 835 to 862. வரகுணவர்மன் 862 to 880. இப்போ பராந்தக பாண்டியன் வந்து 880 to 900. இப்போ நம்ம என்னன்னா இந்த 900னா நமக்கு தெரியும், அந்த கிபி 900க்கு பிறகு சோழருடைய எழுச்சி ஆரம்பமாயிடுச்சு.
பிற்கால பாண்டியர்கள் யாருன்னா மூன்றாம் ராசசிம்மன், அவருடைய காலம் வந்து 900 இருந்து 945. அமரபயங்கன் அப்படின்னு ஒரு பாண்டியர் இருந்திருக்காரு, அவருடைய காலம் வந்து 938 945. ஸ்ரீவல்லப பாண்டியன் இருந்திருக்காரு 945 to 955. வீரபாண்டியன்னா 946 to 976. அவர் யார் தெரியுமா? இந்த வீரபாண்டியன், அந்த வீரபாண்டியன் தானே இப்போ தலை கொண்ட வீரபாண்டியன். வீரபாண்டியன் தலையை தான் இவர் கொள்றாரு கரிகாலன். பிறகு அந்த வீரபாண்டியனுக்கு அப்புறம் வாரிசுகள் வராங்க. வீரகேசரி வராரு, வீரபாண்டியனுக்கு பிறகு வீரகேசரி வராரு. அதுக்கப்புறம் மாறவர்மன், சீவல்லவன் வராரு, சடையவர்மன் வராரு. அதுக்கப்புறம் பாண்டிய மன்னர்களோட சிறப்புன்னு எதை சொல்லலாம்? அப்போ அவர்கள் உண்மையிலே ஒரு அறிவார்ந்த சமூகமா தான் இருந்தாங்களா, இல்ல அதாவது வந்துங்க இந்த காட்டுவாசி கூட்டமா இருந்தாங்களா? இல்ல மிக நாம அதாவது குமரிக்கண்டத்திலிருந்து இங்க வராங்க, மதுரை தலைநகரா வச்சு வாழறாங்க. மதுரைக்கு பல வெளிநாட்டு யாத்திரிகர்கள் வந்திருக்காங்க, மிக மிக அதிகமா புகழ்ந்திருக்காங்க மதுரைய. நிறைய குறிப்புகள் நமக்கு இருக்கு. மதுரை வந்து மிக தலை சிறந்த, இந்தியாவில தலை சிறந்த ஒரு நகரமா மதுரை இருந்திருக்குன்றதுக்கு நமக்கு நிறைய சங்கம் வளர்த்து வைத்த தமிழ், ஆமா, நிறைய நூல்கள் இருக்கு. இப்ப இதுலயே வந்து முக்கியமான பாண்டிய மன்னர்கள் முக்கியமான சில பேர் இருக்காங்க. எப்படின்னா களப்பிரர்கள் வந்தாங்கல்ல, களப்பிரர்கள் இருந்து நாட்டை வந்து மீட்டவர்கள் கொஞ்சம் பேர் இருந்திருக்காங்க. அதுல கடுங்கோன்றவர் தான் களப்பிரர்கள் வந்து பாண்டிய பிரதேசத்தை மீட்டு எடுக்கிறார். யாரு? கடுங்கோன் அப்படின்னு ஒரு கடுங்கோன் பாண்டியன். ஆமா, அவர் தான் களப்பிரர்களுக்கு வந்து ஆமா பாண்டிய நாட்டை காப்பாத்துறாரு. சரி, அவரை பத்தி நமக்கு வரலாறு இருக்கு. அதே மாதிரி நம்ம வந்து பாண்டிய நாட்டுல வந்து அப்பர் போறது, சுந்தரர் போறது, அந்த 7ஆம் நூற்றாண்டு கதையெல்லாம் நமக்கு தெரியும். அப்பெல்லாம் சிறப்பா இருந்திருக்காங்கன்னு தான் தெரியுது நமக்கு. ஓகே. அப்போ பாண்டிய நாடு சிறப்பா தான் இருந்தது, மதுரை வந்து சிறப்பா இருந்தது. கோவலன் வந்து எங்க போறான்? மதுரைக்கு போறான். எதுக்கு போறான்? பூம்புகாரை விட்டா மதுரை தான் சிறப்பான ஒரு ஊரா இருந்தது. மதுரையில போய் பழிச்சுக்கலாம் தான் கோவலன் கண்ணகி அழிச்சிட்டு போறான். ஓகே. பூம்புகார்ல நடந்தே போறான். அந்த போற வழியெல்லாம் நான் எந்தெந்த ஊர்லாம் பாக்குறான்னு அது நேரேஷன் இருக்கு, அழகா இருக்கு. அது புத்தகத்திலே இருக்கு. ஆமா. போய் மதுரையில போய் தான் வந்து கொலை செய்யப்படுறான். அவனுடைய சிலம்பனால வந்து தேர்வு. அந்த மதுரையில இருந்து அந்த கண்ணகி வந்து அங்க போய் வஞ்சி சேர நாட்டுக்கு போய் இதுக்கு போயிடுறாங்க. இப்ப அது ஒரு காவியமா இல்ல உண்மையிலே நடந்த ஒரு உண்மை நடந்த கதை? அது நடந்த கதைன்னா அப்ப நடக்கல, நெடுங்காலமா இருந்த ஒரு பழைய கதை, நம்ம கிட்ட இருந்த ஒரு பழைய கதை, பழங்கதை. உண்மைதான். அது ஒரு பாண்டிய அத வந்து இவர் வந்து இளங்கோடிகள் வந்து காவியமாக எழுதுறாரு. நடந்தது உண்மை சம்பவம் தான். ஒரு பக்கம் நம்ம தமிழ் மன்னர்கள் இதெல்லாம் பத்தி பேசினாலும் இந்த தமிழ் சொல்லாடல் அரசியல்னு ஒண்ணு இருக்குது இல்ல? ஆமா. அதுல எனக்கு என்னமோ வந்து இந்த தமிழர்கள் பிராமணர்களை பார்ப்பனர்கள் என்று சொல்ற சொல்லு சரிதானா? அது இல்ல பார்ப்பனர்கள் தமிழ் சொல்லுங்க. சரி, அந்த பிராமணர் யாருக்காக கொடுக்கப்பட்ட? அப்போ வந்து பார்ப்பனர்கள், அந்தணர்கள், சிவபிராமணர் அப்படின்னு இருந்திருக்காங்க. நம்மள கல்வெட்டுகள் நிறைய இந்த வார்த்தை வந்து அடிப்படை. சிவபிராமணர்கள், பார்ப்பனர்கள், அந்தணர்கள், இப்படி எல்லாம் நமக்கு இந்த சிவபிராமணர் அப்படின்னு வார்த்தை எல்லாம் இருக்கு. ஆனா பார்ப்பனர்ன்றது நம்ம அப்பயும் பயன்படுத்திருக்கோம், இன்னைக்கு வந்து நம்ம பயன்படுத்தோம். அப்போ வந்து பிராமணர்கள் வந்து பிரம்மத்தை கண்டவர்கள் பிராமணர்கள் தான். பிரம்மத்தை கண்டவர்கள் உலகம் தானே. இல்ல, பிரம்மம்னா உண்மையை அறிஞ்சவங்க. பிரம்மம்னா உண்மையை அறிந்தவர்கள் தான் பிரம்மம்னா உண்மையை அறிதல். சரி, பிரம்மத்தை அறிந்தவர்கள் தான் பிராமணர்கள் இவங்க வந்து அர்த்தம் சொல்லிக்குவாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற பிராமணர்களுக்கும் அந்த ஆரியர்களுக்கும் அந்த பார்ப்பனருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதெல்லாம் பின்னாடி ஏற்பட்ட ஒரு கலப்பு. இவங்களே அவங்கள டிக்ளேர் பண்ணிக்கிட்டாங்க. இந்த இது எல்லாமே எப்ப நடந்ததுன்னா, ஆக்சுவலா நம்ம நினைச்சிட்டு இருக்க மாதிரி மன்னர்கள் காலத்துல நடக்கல. நாயக்க மன்னர்களுக்கு காலத்துல இருந்து ஆரம்பிச்சு பின்னாடி வந்து பிரிட்டிஷார் தான் இதை ஷெட்யூல் பண்றாங்க. ஷெட்யூல்னா உங்களுக்கு தெரியும், சட்டத்திட்டத்துக்கு மாற முடியாத ஒரு ஷெட்யூல் ஆக்குறாங்க. ஒரு அட்டவணை செஞ்சு பட்டியலிடுறாங்க. அந்த பட்டியல இருந்து இதுல நீங்க டிரான்ஸ்ஃபரே பண்ண முடியாது, ரிஜிட் ஆக்குறாங்க, அதாவது உறுதியாக்கிடுறாங்க. அதுக்கு முன்னாடி நான் தாராளமா சாதி மாறிக்கலாம், சாதியே நீங்க மாறிக்கலாம். ஒரு கோணாரா இருக்கிறவர் செஞ்சிக்கோட்டை கட்டியிருக்காரு, சரி, அவர் மன்னராகலாம், யார் வேணாலும் மன்னராகலாம். கோணார் மன்னராகலாம், மீனவர் மன்னரா இருக்காங்க, நிறைய வரலாறு இருக்கு. ஆரிய பார்ப்பனர் அப்படின்னு சொல்ற வார்த்தை அது வந்து தவறு. இங்க வந்து எவனோ ஆரிய, அதான் ஆரியன் தான் உயர்ந்ததுன்னு அர்த்தங்க. ஆரிய அப்படின்ற வார்த்தை வந்து நமக்கு நிறைய இலக்கியங்கள்லாம் வருது. சிவபுராணத்துல கூட வருது, மாணிக்க வாசகர் ஆரிய அப்படின்னா நம்ம உயர்ந்தவனே கடவுளைன்னு சொல்ற மாதிரி. இவங்க என்ன பண்ணிக்கிட்டா, இவங்களே பட்ட சுட்டிக்கிட்டாங்க ஆரியர்னு. ஓஹோ, எல்லாமே அவங்களே பண்ணிக்கிட்டாங்க. யார்தான் பிராமணர்? பிராமணர்கள் வந்து அதாவதுங்க பௌத்தர்களும் சமணர்களும் பிராமணர்கள் ஆனார்கள். இதுதான் என்னுடைய ஒப்பீனியன். 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு சமணமும் பௌத்தமும் இங்கிருந்து மறையுது. அப்போ வந்து நம்ம மதம் வருது. அப்போ வந்து இந்து மதம் கிடையாது. மாணிக்க வாசகரும் திருஞான சம்பந்தரும் அப்புறம் வந்து ஏதோ சிவன் கோயில் தான் இருந்தது. அப்போ
ஆமா. அதை வந்து இவங்க வந்து சைவ மதத்தை தான் அவங்க பரப்புறாங்களே ஒழிய இந்து மதத்தை பரப்பல. சைவ மதம் இருந்தது, சைவத்தை பரப்புனாங்க, வைணவத்தை பரப்புனாங்க, ஆழ்வார்கள் வைணவத்தை பண்ணாங்க, சைவ மதத்தை வந்து இவங்க எல்லாம் பண்ணும்போது இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு சில பேர் தேவைப்பட்டாங்க. சரி. அவங்க யாரா போயிட்டாங்கன்னா அந்த ஜைனர்களாகவும் பௌத்தர்களாகவும் இருந்ததெல்லாம் வந்துட்டாங்க. அப்ப இந்த ஜைன பௌத்தர்கள் தான் பிராமணர்கள் மாறிட்டாங்க. ஓகே. இந்த பிராமண கூட்டத்திற்கும் இந்த பார்ப்பனர்களுக்கும் இல்ல, நம்ம இவங்களை பத்தி நம்ம ஆரியர் திராவிடர் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நிச்சயமா ஆரியர்கள் வந்து இத்தனை பேர்லாம் வரல. 3% தான் வந்து எத்தனை 30 லட்சம் பேர்லாம் வரல. அவங்க வரும்போது பெண்களையும் அழைச்சிட்டு வரல, அவங்க தனியா தான் வந்தாங்க. இதுல வந்து குறிப்பு எல்லாம் இருக்கு, குதிரைமலை ஏறிட்டு தான் வந்த குறிப்பு அவங்க குறிப்புல இருக்கு. பெண்கள் இல்லாமலாம் இனவிருத்தி இங்க பண்ணிருக்க முடியாது. கண்டிப்பா அவங்க நிச்சயமா கரைஞ்சு போயிட்டாங்க. வந்தது உண்மை, கரைஞ்சு போயிட்டாங்க. ஓ சரி. ஆரியர்கள் வந்தாங்க, ஆனா அவங்க இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது இனிமேல். ஓ புரியுது புரியுது. இங்க ஒரு பெரிய இனக்கலப்பு நடந்துச்சு, கலந்து போயிட்டாங்க. ஆனால் சில பேர் வந்து தன்னை முன்னிலைப்படுத்த நான் தான் ஆரியன், நான் தான் பிராமணன் சொல்லிட்டு வந்து இது பண்றாங்க, பண்றாங்க. அப்ப அங்கதான் ரொம்ப நுட்பமா. அப்ப அந்த இது எப்ப ஆரம்பமாச்சுன்னா ஆதிசங்கர் காலத்துல இருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் வருது. சரி. எல்லா மதங்களையும் ஒன்னாக்கி, அப்ப வந்து இந்து மதங்கள் எல்லா மதங்களையும் ஒன்னாக்கி ஒன்றுபடுத்துறாரு. அப்புறம் தான் இந்த சங்கர மடங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு பல விதமான கலப்புகள் வருது. வரலாறு, கல்வெட்டு, இலக்கியம், மெய்யியல். மெய்யியல்ல ஏகப்பட்ட உண்மைகள் மறைஞ்சிருக்கு, வெளியில தெரியாத உண்மைகள் நிறைய மறைஞ்சிருக்கு. அதனால வந்து நம்ம வந்து வெறும் மன்னர்களை பத்தி நினைக்கிறதா வரலாறு நினைக்கிறோம். மன்னர்களை பத்தி, மக்களை பத்தி நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். ஓகே. அப்போ மக்கள் எந்த இனத்துல இருந்தாங்க, எப்படி பண்ணாங்க, எப்படி மாறினாங்க, அப்ப மெய்யியல் குறிப்பு நிறைய கிடைக்குது. இது எல்லாத்தையும் பண்ணி நம்ம சரியான ஒரு வரலாறு எழுதணும். ஏன்னா நம்முடைய வரலாறு நம்மளால எழுதப்படல. ஓகே. ஆங்கிலேயர்களால் தான் கட்டமைக்கப்பட்டது. அந்த ஆங்கிலேயர்களுக்கு தவறான வழிகாட்டல் இருந்தது. அவங்களுக்கு அருகாமையில தமிழர்கள் யாரும் இல்லை. அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தபடிதான் அவங்க வரலாறு எழுதிட்டாங்க. சர் ஜான் ஜோன்ஸ் வந்து கல்கட்டாவில் வந்து ஏசியாட்டிக் சொசைட்டி ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு சொல்லிக் கொடுத்தவங்க இவங்க தான். அவங்க சமஸ்கிருதத்தை பத்தி சொன்னாங்களோ, தமிழ்னு ஒரு மொழி இருக்கிறதா அவருக்கு சொல்லல. அவர் கல்கட்டாவில இருந்து ஆரம்பிக்காம சென்னையில இருந்து ஆரம்பிச்சுதான் தமிழ் தான் உயர்ந்ததுன்னு அவர் எழுதிட்டு போயிருப்பார். புரியுது. இன்னைக்கு வந்து அப்போ மேக்ஸ் முல்லர் வந்து எழுதுறாரு, ஈஸ்ட் இந்தியாவில் இருக்கிற ஈஸ்ட்ல இருக்கிற சேக்ரட்டிக் மதங்களை பத்தி ஒரு பெரிய புக் ஆஃப் சேக்ரட் ரிலீஜன் எழுதுறாரு. ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபேமஸ் பண்றாரு. அதாவது கிழக்கு இந்திய சிந்தனைகள்னு ஒரு புத்தகம் எழுதி உலக இதுக்கு கொண்டு போறாரு மேக்ஸ் முல்லர். அதுக்கு பிறகுதான் இந்திய தத்துவங்கள் உலக அளவில் பேசப்படுது, சமஸ்கிருதம் பேசப்படுது. ஆனா அதுல தமிழை பத்தி குறிப்பே இல்லை. அதனால மக்களுக்கு வந்து தமிழ் தெரியல. அப்படி சொல்றீங்க. ஆமா, நம்ம கிட்ட இருந்த மருத்துவத்தை அவங்க ஆயுர்வேதம் ஒரே ஒரு பேர் மாத்தி டேபிள் ஒட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, நம்மளுடைய வரலாறை நாம வந்து தேடி படிக்கணும், மாற்றி அமைக்கணும். வேற வழி இல்லை. ஏன்னா நம்முடைய வரலாறு இது வரைக்கும் சரியான முறையில் கட்டமைப்பு இல்லை. வெறும் மன்னர்களுடைய வெற்றிகள் மட்டும்தான் நம்மகிட்ட குறிப்பு இருக்கு, இதா இருக்கு. இதுல மக்களுடைய வரலாறு பேசப்படணும். ஓகே. மக்கள் வரலாறு நிறைய இருக்கு. சொல்ல வரும்பொழுது என்ன, பாண்டியர்கள் பத்தி வரலாறு படிக்கணும்னா கூட வெளியே அயல் நாடுகளுக்கு போனாதான். ஆமா, இன்னைக்கு நீங்க வந்து இப்ப எந்த புத்தகம் எடுத்தீங்கன்னாலும் ஆங்கிலத்துல தான் புத்தகம் இருக்கு. தமிழ்ல இருக்கிற புத்தகம் நம்ம ஒன்றும் மதிக்க மாட்டோம், அப்படியே எதனாலும் மதிக்க மாட்டோம். இதுல வந்து நமக்கு என்னன்னா, நான் வந்து ஒரு இன்ஜினியர். ஆக்சுவலா நான் வந்து ஒரு இது கிடையாது. என்னுடைய இன்ட்ரெஸ்ட்ல தான் நான் வந்து என்னன்னா 65 வயசுல எம்ஏ ஹிஸ்டரி படிச்சேன். ஏன்னா 65 வயசுல. ஏன்னா நான் வந்து வரலாறு சொல்றேன்னா என்ன கேள்விப்பட்டாங்க, உனக்கு வந்து வரலாறு எப்படி தெரியும், நீ இன்ஜினியருக்கும் வரலாற்றுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. சரி. இதுக்காக நான் 65 வயசுல எம்ஏ ஹிஸ்டரி படிச்சேன். இப்ப வந்து படிக்கிறதுக்கு ஒரு நல்ல காலம், நமக்கு எல்லாமே கிடைக்குது. இணையத்துல எல்லாமே கிடைக்குது, எங்கேயும் நம்ம தேடி போக வேண்டியதில்லை, உட்கார்ந்த இடத்துல எல்லாத்தையும் படிக்கலாம். இப்ப வந்து சரியான ஒரு வரலாறு இப்ப கட்டமைக்க வேண்டிய ஒரு நல்ல காலம். பல்கலைக்கழகங்கள் இதை முன் வந்து செய்யணும். சொல்லும் பொழுது அரசும் பெரிய அளவுல ஒரு சப்போர்ட் பண்ணணும்னு மட்டும் புரியும். அரசு பண்ணாம பல்கலைக்கழகங்கள் வழியா தானே பண்ண முடியும். பல்கலைக்கழகங்கள் வந்துகிட்டு தான் இருக்கு, நிறைய பணம் வந்துகிட்டு தான் இருக்கு. அவங்க வந்து சரியான வகையில பயன்படுத்தலன்னு தான் நான் சொல்றேன். அவங்களுக்கு வந்து நிறைய ஃபண்ட் இருக்கு. 100 மாணவர்களுக்காக குறைஞ்சது ஆய்வு பட்டம் கொடுக்குறாங்க. ஆனா அந்த ஆய்வு தலைப்புகள் என்னன்னு பாத்தீங்கன்னா வேடிக்கையா இருக்கும். பாண்டியர்கள் வரலாறு நமக்கு தெரியாத காரணம், பாண்டியர் வரலாறு இன்னும் சரியா சிறப்பா எழுதப்படவில்லை. ஏன்னா நம்ம சரியா ஆராய்ச்சி பண்ணலாம். அதுல என்னன்னா, அதான் நான் சொன்னபடி முதல்ல சொன்னபடி கல்வெட்டுகள் குறைவு, சோழர்களை பற்றிய கல்வெட்டுகள் அதிகம், பாண்டியர்களை பற்றிய கல்வெட்டுகள் குறைவு. அந்த கிடைச்சிருக்கிற கல்வெட்டுகள் சரியா இது வரைக்கும் படிக்கப்படவில்லை. இதை படிச்சு நம்ம வந்து மதுரையை பத்தியும் கொற்கையை பத்தியும் நம்ம வந்து சிறப்பா கொண்டு வரலாம். நம்முடைய முத்துக்களை பத்தி ஏகப்பட்ட செய்திகள் இருக்குங்க. அதான் இப்ப நீங்க சொல்லும் பொழுது என்ன புரிய வருது அப்படிங்கிறீங்கன்னா, இங்க ஒரு வரலாற்று தேடல் தேவைப்படுது. அப்படி அந்த வரலாற்று நம்ம சரியாக தேடி அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தை வந்து நிக்கிறோம் மட்டும் புரிய வருது. இன்னும் நிறைய உங்க கூட நான் உரையாட ஆசைப்படுறேன். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி.
இன்னொரு காணொலியில சந்திப்போம். பேசுவோம். நன்றி, வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி.
Do subscribe to Enya Tamilamirtham YouTube channel and press the bell button to get more notifications.